Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் கழுத்தை அறுத்து நகையை திருட முயன்ற நபர் சிக்கினார். ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் அருகே மூதாட்டி முனியம்மாள் வீட்டை வாடகைக்கு எடுத்து வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் இவர் வீட்டில் இருந்தபோது மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து மூதாட்டியின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி நகையை பறிக்க முயன்றுள்ளார். அப்போது மூதாட்டி கத்தியதால் மர்ம நபர் மூதாட்டியின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பி ஓடினார். இதையடுத்து காயமடைந்த மூதாட்டி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை செயலிழந்துள்ளதால் வயதான நபர்களை குறிவைத்து கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் பிடிபட்டார். ரங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் டிப்ளமோ பார்மசி படித்துவிட்டு அதே பகுதியில் மெடிக்கலில் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்துள்ளார். இதுகுறித்து பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் போலி மருத்துவர் அஜித்குமார் பிடிபட்டார். மேலும் அவரிடமிருந்த ஊசி, மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் போலி மருத்துவர்கள் அதிகரித்துள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் எந்த ஆய்வும் நடத்தாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆற்று மணல் கடத்தியில் லாரி ஓட்டுநர் பிடிபட்டதுடன் லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது. வந்தவாசி சேத்துப்பட்டு சாலை வழியாக வந்த கர்நாடக மாநில பதிவு எண் கொண்ட லாரியை நிறுத்தி சோதனை செய்யப்பட்டது. அப்போது தார்பாயால் மூடி ஆற்று மணல் கடத்தி வந்தது தெரிய வந்தது. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் வெங்கடேசன் தப்பி ஓடிய நிலையில் லாரி ஓட்டுநர் இளையராஜா பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதாகவும் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.